ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் உங்கள் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜீவா. அண்ணாமலை என்ற ஒரு நபர் பாரதிய ஜனதாவில் சேருவதற்கு முன்பு வரை பெரிய அளவில் யாராலும் கவனப்பெறாதவர். ஒரு வார பத்திரிகையில் ஒரு ஆட்டுக்குட்டியை போட்டு அவர் நிற்கிற ஸ்டில்லு பயங்கர இது. அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு விவசாயம் பார்க்க வந்தவர் அப்படின்னாங்க. அது ஒரு பிம்பம். அதற்கு பிறகு பார்த்தா ரஜினிகாந்துக்கு பதில் இவர் தான் பாரதிய ஜனதா ப்ரிஃபர் பண்ணுது அப்படின்னாங்க. இவரும் அண்ணாமலை, ரஜினி அந்த காலத்து அண்ணாமலைன்னாங்க. அப்புறம் பார்த்தா துணைத் தலைவர்னாங்க. அப்புறம் முருகன் தலைவராக பிறகு இவர் தலைவர் ஆகிட்டார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பேசாத நாளே இல்லை. நேஷ்னல் மீடியா இது எதுவுமே தமிழ்நாடு நாளே அண்ணாமலை அப்படின்ற மாதிரி பேசினாங்க. பாஜக தலைவர்களையே ஓரங்கட்டுற வேலையை பார்த்தாரு. அது எல்லாருக்கும் தெரியும். அதை பலமுறை பேசியாச்சு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்தது. இப்போ அவர் டெல்லிக்கு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. இங்குள்ள தலைவர்களை ஓரங்கட்டுகிறார். ஒரு டெல்லிக்கு போகணும்னு தமிழ்நாடு பாஜக விரும்புதுங்கிற மாதிரிலாம் நிறைய செய்திகள் வருது. அண்ணாமலையினுடைய இந்த குறுகிய காலத்தில் வளர்ந்த இந்த ஒரு அரசியல் வாழ்க்கை இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்தவங்கள உங்கள் ஊடக வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா? அண்ணாமலை அப்படின்றது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள், அரை மணி நேரம் பார்ப்பவர்கள், அண்ணாமலை எப்படி வந்தார், என்ன ஆக போகிறான்றத தெளிவாக ஒரு 100% நம்ம சொல்ல முடியலன்னா கூட நடந்த சம்பவங்கள், போடப்பட்ட திட்டங்கள், அது எப்படி ஒரு ரிவர்ஸியாக கத்தி அவர்கள் பேக்லேயே பாஞ்சது எப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ணாமலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் எப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கம்யூனிஸ்ட் கட்சியை காப்பி அடித்தது தான் ஆர்எஸ்எஸ். இந்த பாஜக சங்கி கும்பல்லாம் எதை காப்பி அடிக்கிறாங்கன்னா, ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி ஜனசங்கமாக இருந்து 1925 அதுக்கப்புறம் அது ஆர்எஸ்எஸ்ஸாக மாறும்போது கம்யூனிஸ்டுகள் உச்சத்தில் இருக்குது உலகம் பூரா. ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆச்சு, சைனாவில் கம்யூனிஸ்ட் ஆச்சு, பொலிவியாவில் கம்யூனிஸ்ட் ஆச்சு, மெக்சிகோ, பல இடங்களில் இருக்குது கம்யூனிஸ்டுகள் செல்வாக்கு படைத்த. ஜெர்மனில் கம்யூனிஸ்ட்டு ஒரு பக்கம். இப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அது ஒரு கட்டமைக்கப்படுது கம்யூனிஸ்டுன்றது. ஒவ்வொரு பிரிவுகளாக ஒவ்வொரு தூணாக எழுப்பி அதில் எப்படி வரணும், இந்த ரூம் இப்படி இருக்கணும் இப்படின்னு ரூமாக கட்டமைச்சு ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. அதை இவங்க அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. ஏன்னா எப்படி காப்பி அடிக்கிறாங்கன்னா, ஒரு அரசியல் கட்சினா அதை தாங்கி பிடிப்பதற்கு 2-3 அமைப்புகள் அதை சுற்றியில் இருக்கணும். பிஜேபின்னு ஒரு கட்சியை கொண்டு வர்றாங்க 80s. அதுக்கு முன்னாடியே அவங்க போடுற திட்டம் தான் என்னென்னா, இந்த ஆர்எஸ்எஸ்ன்றதை ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து இது அரசியல் கட்சி கிடையாது, இது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி பண்பாட்டு அமைப்பு அப்படின்ற மாதிரி இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் தீவிர இந்துக்களாக இந்த இயக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் நீ தீவிர இந்துன்ற மாதிரி மாற்றி அவர்களுக்கு ஒரு சில பயிற்சிகளை அளித்து அவனை பூரா கட்டமைச்சு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இதோட அறுவடை என்ன, கடைசியில் அரசியல் கட்சி தான் ஆரம்பித்து பதவியை அனுபவிக்கிறதும் பணத்தை அடிக்கிறதும் தான் கடைசி இலக்கு. ஆனால் அதிகாரத்தை பூரா நம்ம கையில் வைக்கணும்னு இப்படி பண்ணுறாங்க. பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது இது இவர்கள் இப்படி தான் செய்கிறாங்கன்னு புரிந்த தலைவர்கள் சில பேர் தான். எந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு அது புரியும் அப்படின்னா, கம்யூனிஸ்டுகளுக்கும் இவங்க இந்த பிளான் போடுறாங்க, இப்படி வர்றாங்க, இது அடுத்து இந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றது கலைஞருக்கும் ஜெயலலிதா கூட தெரியாது. அது மூத்த பொதுவுடைமை தோழர்கள் தலைவர்களுக்கும் கலைஞர் மாதிரியான கலைஞருக்கு தெரியும், லாலுக்கு தெரியும், லால் பிரசாத் 4-5 பேருக்கு தான் இந்த முலாயம் சிங் யாதவுக்கும் தெரியும். ஒரு 4-5 பேருக்கு தான் இது தெரியும். சரியா? தெரியும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி கட்டமைச்சு வர்றாங்க. இவங்க வரட்டும் பார்த்துக்கலான்றப்ப 80s வராங்க. வாஜ்பாய் ஆட்சி அமைக்கிறாரு, வராரு. அதுக்கப்புறம் அது தீவிரம் காட்டுறாங்க. அப்புறம் ஒரு ரீஷஃபில் பண்ணுறாங்க. எப்படின்னா, பணத்தை ரெடி பண்ணி விலைக்கு எல்லாத்தையும் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோட்பாடு எப்போ மோடியோடைய தலைமையின் கீழ் வந்தவொடனே வராங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அடிமையாக நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு இருக்கிறவன் யார் இருப்பான்னா, எல்லா போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது, எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடையாது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் திமுக ஆட்சியில் அப்படியே இருப்பாங்க. அதிமுக ஆட்சி வந்தோடனே திருப்பி அதுக்கு மாறுவாங்க. ஏன்னா அவர் என்ன இந்த கட்சி சார்ந்தவர்கள் கிடையாது. நம்ம புரோட்டோகால் படி நேற்று அவர் இருந்தாருன்னா இவர் இருந்தாருன்னா நம்ம அவர் தான் பாஸ்ன்னு உடனே மாறக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இருக்கும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும். இன்றைக்கி ஏடிஜிபியாக இருப்பார், அடுத்த ஆட்சியிலையும் இருப்பார். வேணுன்னே பிடிக்கலன்னா டம்மி பண்ணி ஏதாவது யூனிஃபார்ம் ஏதாவது ஒன்று போட்டு விட்றாங்க, ஹவுசிங்கு அது இதுன்னு போட்டு விட்றாங்க. ஆனால் அவர்கள் ஒன்று ரிசைன் பண்ணிலாம் போயிட மாட்டாங்க.
சில பேர் அதிமுக ஃபேவராக இருப்பாங்க, சில பேர் திமுக ஃபேவராக இருப்பாங்க. ஆட்சி மாறினோடனே கிணத்துல குதிக்க முடியும், அப்படியே இருப்பாங்க டம்மியாக. அடுத்து மீண்டும் அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது மேலே வந்துடுவாங்க. ஸோ அவர்கள் வந்து வளைந்து கொடுக்கக்கூடியவர். நீங்கள் அந்த அதிமுக ஆட்சியில் முதல் நாள் வரைக்கும் தேட்டரில் டிக்கெட்டு விற்றுக்கிட்டு இருந்திருப்பான் பிளாக்கில். அவன் வந்து எம்எல்ஏ ஆகிட்டான்னா அவனுக்கு சல்யூட் அடிப்பாங்க. வேற வழி இல்லை. வேணா போன வாரம் தான் நம்ம தூக்கி போட்டு மீச்சா ஸ்டேஷனில் வச்சுன்றத அதிகாரிகள் படித்த சிவில் சர்வீஸ் தெரியாது. ஆமாம். ஆனால் அதே இதில் கட்சிக்காரனை ஏற்றுக்க மாட்டான், போய் நிற்கவே மாட்டான். ஆனால் அதிகாரிகள் ஏற்றுக்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரிகளை உள்ளே கொண்டு வர்றாங்க, ஆட்சி அமைப்புக்குள்ளே கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா தலைமையை மீறி இந்த அதிகாரிகள் எதையுமே செய்ய மாட்டாங்க. மோடியை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க, அமித்ஷா மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி வந்து அடிமைகளாக இருக்கக்கூடிய மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அராஜகமாக உள்ளே புகுந்து பேசணும், வைக்கணும், பொய்யை சொல்லணும், திருட்டு மொல்ல மாதிரி தானே எல்லாத்தையும் பண்ணணும். அந்த அதிகாரி எவனுக்கும் பயப்படவும் கூடாது, இறங்கி செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஆளை புறக்கி போட்டதில், நாடு முழுவதும் புறக்கி போட்டதில் ஒரு ஆள் தான் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு எலவும் தெரியாது, எட்டும் தெரியாது. அவர் சங்கல்புங்கிற ஐஏஎஸ் அகாடமிலேருந்து வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது ஏற்கனவே அவர்கள் தத்தெடுத்து வளர்த்தது தான் அண்ணாமலை. அண்ணாமலையா ஐஏஎஸ் பாஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணதே டுபாக்கூர். அது எடுத்து பழைய பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி டுபாக்கூரா உள்ள நுழைச்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல வளர்த்து விட்டு கர்நாடகாவில் அது சிங்கம் புலின்னு பார்த்தாலே அசிங்கமாக இருக்கக்கூடிய ஒரு டுபாக்கூரை வந்து சிங்கம், நீங்கள் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம். சைலேந்திர பாபு இருந்தார், அப்படி எம்முன்னு இருப்பார் ஆளு. அப்படி நின்னாலே அந்த ஸ்டைலும் அழகும். அவரு ரவி ஒரு கம்பீரமான ஒரு இது இருக்கும், ஒரு ஒரு லுக் இருக்கும். தேவாரம் இருந்தார். ஏன்னா இப்படி கம்பீரமானவன சிங்கம் புலின்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல, அவங்கள இவன் நரி மாதிரி இருக்க போய் வந்து புலி மாதிரி ஆக்கியிருக்காங்க. ஆக்கி கொண்டு அந்த ஹரியோட சிங்கம் படம் வந்துச்சுல்ல, அதுல இருந்தே அவரை சிங்கம் சிங்கம் சொல்லாரு. அந்த மாதிரி பில்டப் கொடுத்து கொண்டு வந்து விவசாயியா அந்த நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஐடி படித்தவங்க கூட விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். காளை மாடுகள் மேலே விருப்பமாக இருந்தாங்க. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வரனால பாரம்பரியத்துக்கு இந்த மக்கள் திரும்புகிறாங்கன்னொடனே பாரம்பரிய விவசாயியாக கொண்டாந்து உள்ளே நுழைச்சிடலான்னு சொல்லி ஒரு ஆட்டை தலையில் போட்டு காசை கொடுத்து ஸ்டோரிலாம் எழுதுனாங்க. இது ஒரு பக்கம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் அண்ணாமலை எப்படி இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு பேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசியலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒருத்தன் ஏதாவது பொய்யோ புரோட்டோ இன்னொரு கட்சி தலைவரை பற்றி அவமரியாதையாக ஏதாவது பேசிட்டான்னா மூஞ்சி முறை அடித்து ரத்த கலரி ஆக்கி விட்டுருவாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணணும், ஒருத்தன் வாய்க்கு வந்தபடி பேசுறதுக்கு ஒருத்தனை இறக்கி விடுறோம். அப்படிங்கும்போது அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். பாதுகாப்பு கொடுக்கணும்னா அவன்னா பெரிய அப்பாட்டக்கரா, பெரிய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தானா, மத்திய அமைச்சராக இருந்தானான்ற ஒரு ஆளை எப்படி பாதுகாப்பு விடுவீங்க? லோக்கல் தமிழ்நாடு போலீஸில் கேட்டால் கொடுக்க மாட்டான். ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறதுன்னா மத்திய போலீஸை வச்சு பாதுகாப்பு விடுறாங்க. உனக்கு எதுக்கு பாதுகாப்பு, யார் நீ அப்படிங்கும்போது அடிச்சிடுவாங்க, அடித்து மூஞ்சி மாதிரி பேத்து விட்டுருவாங்க. அப்படின்றதுனால என்னன்னா பாதுகாப்பு போடுறது, ஒருத்தனை பாதுகாப்பு போட்டு நிற்க வச்சுட்டு மற்றவனை மானாங்கண்ணியாக வைகிறது. அப்போ எதிராளி வீக் ஆயிரும், அவன் அடிக்க முடியல, இவன் பின்னாடி போலீஸ் இருக்கு, 5 போலீஸ் நிற்கிறான், மத்திய போலீஸ் துப்பாக்கியோட, இவன் எப்படி போய் அவனை அட்டாக் பண்ணுவான்? அப்போ அந்த பாதுகாப்பை வைத்து கொண்டு வாய்க்கு வந்தபடி பேச வைக்கிறது ஒன்று. ரெண்டாவது, காசை கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்குவதற்கான ஒரு ஏஜென்ட்டாக பயன்படுத்துறது. ரைட்டா? இதெல்லாம் வந்து அங்கேருந்து எல்லாம் ரெடி பண்ணி தான் அண்ணாமலையை அனுப்புகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடிமேடு தான். ஒன்றா ரெடிமேடாக ரெடி பண்ணி பாதுகாப்பு போட்டு ட்ரௌசர் சட்டையெல்லாம் தைச்சி கொடுத்து எல்லாம் இது பண்ணி வீட்டுக்கு வாடகை கொடுக்குறதுக்கு ஒருத்தன், காருக்கு பெட்ரோல் போட கொடுக்குறேன், கார் வாங்கி கொடுக்குறேன். வேற இதை அவரே ஒத்துக்கிட்டாரு இல்லை, அதெல்லாம் திருட்டு. அதை சொல்லி தானே ஆகணும் கணக்கு. எவனோ 4 திருட்டுனாங்க தொழிலதிபரை கூப்பிட்டு இவனுக்கு செய்ய. இல்லை அது அவருடைய உயிர் நண்பர்கள் சொன்னாங்க. அதை தான் அந்த மாதிரி உயிர் நண்பர்கள் அவங்களே ரெடி பண்ணுவாங்க. நண்பர்களே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்து இவன் தான் உனக்கு உயிர் நண்பன், இவன் தான் வாட்ச் வாங்கி தருவான், இவன் தான் கார் வாங்கி தருவான், இவன் தான் டீசல் போடுவான்னு ஒருத்தன் அனுப்புகிறாங்க. அப்போ மக்கள்லாம் அண்ணாமலை மேலே கொலவெறியாக ஆகிறாங்க. இப்போ நேற்று ஒரு ஆட்டை ரோட்டில் போய் வெட்டாங்க பாருங்க, அது உண்மையிலே கொடூரமான சம்பவம், தவறு. அது அப்படிலாம் பண்ணக்கூடாது. இருந்த போதிலும் அண்ணாமலை மேலே அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அண்ணாமலை போலீஸ் பாதுகாப்பு போடாமல் இருந்திருந்தா அண்ணாமலையை தண்ணி டேங்க் லாரியை வச்சு ஏற்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செஞ்ச அக்கிரமத்துக்கும் அட்டகாசத்துக்கும் பேசின பேச்சுக்கும் செஞ்ச செயல்களுக்கும் இருக்குது, ஆபத்து இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடியே போலீஸ் பாதுகாப்பு போட்டு அவர் ஆள் இறக்குறாங்க. எத்தனை பேருக்கு இவங்க வந்து இந்த இந்திய நாட்டில் வந்து சிஏஎஸ்எஃப் பாதுகாப்பும் பிஎஸ்எஃப் பாதுகாப்பும் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பும் கொடுத்தா புதுசாக வரவனுக்கு, கட்சியில் வரவனுக்கு. அப்போ இவங்க கையில் அதிகாரம் இருக்குன்றதுனால ஒருத்தனை இறக்கி விட்டு வாய்க்கு வந்தபடி பேச விடுறது, எதிரி அவனை அட்டாக் பண்ணிடலான்னு பார்த்துக்கிறது. ரெண்டாவது மிரட்டல் விடுறது, அவனை தூக்கி ஈடியை வச்சு இது பண்ணுறது.
இப்படி வந்து அராஜகம் அக்கிரமத்துக்கு மேலே அக்கிரமம் செஞ்சு முட்டாள்களை கொஞ்சம் பேரை கூட வச்சுக்கிட்டு அவனை வந்து இந்து நீ அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி எதிர்கட்சிகளை மிரட்டி அவனை ரெண்டாக உடைச்சு அந்த கோவையை சேர்ந்த தங்கமணி ரங்கமணியை கூப்பிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு அவங்களே உடைச்சி நீ உள்ளே இருக்கணுமா இல்லை வெளியில் இருக்கணுமா, சம்பாதிச்ச காசுக்கு உள்ளே போறியா இல்லை வெளியில் இருக்கியான்னு சொல்லி மிரட்டி ரெண்டாக உடைச்சி அதிமுகவை ஏற்கனவே 3 நாளாக இருக்கிறத இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவர்களே 2 பிரிவாக்கி எடப்பாடியை தனியாக இழுத்து போட்டு பண்ணாத அராஜகம் அக்கிரமம் கிடையாது பிஜேபி. அரசியல்ன்ற பேரில் அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இயற்கையே வந்து நீ ஒரு டம்மி பீஸு அப்படின்னு காமிச்சு தூக்கி போட்டால் என்ன பண்ணாங்கன்னா இவங்க உள்ளுக்குள்ளே இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே தலைவராக இருந்த அக்கா இருக்கவங்கள தமிழிசைவே அசிங்கப்படுத்துகிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, கொடூரமாக விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி எதிர்கட்சிகள் மேலே வாய்க்கு வந்தபடி பேசினாங்களோ செயல்பட்டாங்களோ அதே போல் அந்த வார் ரூமை வைத்து கொண்டு அந்த அம்மாவை போட்டு அசிங்கமாக பேசுறது, அவர் உடல் மொழியை வந்து இது பண்ணுறது அது கேவலமாக நடந்தோடனே இப்போ கட்சி 2வது நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நியமித்த ஏஜென்ட் இருக்கான்ல அவன் விட மாட்டான். ஏன்னா விட்டா இவன் நாளைக்கு காலையில் ஆட்டோ அடிபட்டு கையை காலை உடச்சி போவாங்க. அதனால இங்கேருந்து தூக்கிடுவாங்க. கொஞ்சம் மட்டும் ஆட்சி மாறிடுச்சுன்னா காட்சியை வேறு மாதிரியே மாறி இருக்கும். அதை மாறாததுனால இதோடு விட்டு வச்சுருக்காங்க. இவங்களை இங்கே விட்டு வச்சா அதுக்கப்புறம் புலந்துருவாங்கன்னு தெரியும் கட்சிக்குள்ளேயே. அதனால் தூக்கி பிரித்து போட்டுருவாங்க. நீ மேலே வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு நான் அங்கே திருப்பி நம்ம ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நீ தமிழ்நாடு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி செட்டப் பண்ணி அனுப்பப்பட்ட ஒரு செட்டப் செல்லப்பா தான் அண்ணாமலை. இப்போ அண்ணாமலைக்கு ஆபத்து. அங்கே மேலே வந்து கூட்டணி ஆச்சுன்றப்ப வாய்க்கு வந்த திமிர்த்தனமாக பேசுறதெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இந்த கோடி மீடியாவை பற்றி நம்ம சொல்லணும். இப்போ அண்ணாமலையே டெல்லி கூப்பிட்டுருங்கன்றாரு, இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் என்னால் இருக்க முடியாதுன்றாரு. இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் அவங்களே கூப்பிட்றோம். அவங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு ஆளை இறக்கி விட்டோம், கலவரத்தை தூண்டுறதுக்கு ஒருத்தன் இறக்கி விட்டோம், கலவரம் ஆயிடுச்சு, அடுத்து முதல்ல இவனே தீ வச்சு கொளுத்திடுவாங்க, அவனை தூக்கிடு மேலேன்ட்டுருவாங்க, அவனை வர சொல்லிடுவாங்க. புரியுதானே? இப்போ இவங்க ஒருத்தவங்க இருக்கான்னா அவன் ரவுடிஸு, கட்ட பஞ்சாயத்துக்காரன், செயின் அறுப்பு, தாலி அறுப்பு திருடன்லாம் கூட வச்சுருக்காங்க. இல்லை அதை வைத்து என்னென்னா இடி ரைடு விட சொல்லி போகிறாங்கல்ல, அவங்கள மிரட்டி காசு வாங்கியிருக்காங்க. இது பூரா இனிமேல் வெளியே வரும். நீங்கள் பண்ண கொடூரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்தை அரசாக்கிட்டாங்க. மாநில அரசாக மாற்றி, மாநில அதிகார மையமாக மாற்றி, இடி ஒருத்தன் நோட்டீஸ் வச்சுன்னா இவங்க ஃபோனை போடுறது, 50 லட்சம் கொடுத்துருவானே விட சொல்கிறேன், அவனும் கொடுத்துருவான், கேஸ் ஏதாச்சும் இவங்க காசு எடுத்துக்குவாங்க. இடி ஏதாவது இவங்கிட்ட வந்தானா நம்ம டெல்லிக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, சார் இவர் டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க, இடியை வந்து நீங்கள் எதிர்கட்சிகளை ஒழிக்கிறதுக்கு தான் பண்ணீங்களே தவிர நமக்கு ஆதரவாக போகிறான்னு அவனை மாற்றி விட்டுருவான். அதனால் இடியும் இவங்களும் சேர்ந்து கூட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க. இது பூரா இனிமேல் ஃபியூச்சரில் வெளியே வரும். அதை கோடி கணக்கில் இருக்கும், பல 100 கோடிகள். அண்ணாமலை அதிகார பதவிக்கு வராமலே இவ்வளோ கோடிகளை அடிச்சிருக்காரு. சேலம் பாஜக மாவட்ட தலைவரே அந்த ஏற்காட்டில் அந்த சேலத்தில் அந்த 2 விவசாயிகள் அந்த லேண்ட் பிரச்சனையில இந்த மாதிரி மாவட்ட தலைவரே பண்ணிருக்காருன்னா தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி பண்ணுவான், செட்டப் பண்ணி இவனை அனுப்பியிருக்காங்க. இப்போ இவன் எவ்வளவு தூரம் பண்ணுவான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ என்னன்னா அப்படியே நைஸாக நகர்த்தி கொண்டு போயிட்டு மாநிலத்தில் வேற ஒரு ஆளை போட்டு இங்கே டார்ச்சர். இனி வந்து திமுக அரசே டார்ச்சர் கொடுக்க முடியாது. இப்போ ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் ஸ்டாலின் உள்ளே இருப்பார், இல்லை உதயநிதி உள்ளே பிடிச்சி போட்டிருப்பாங்க. ஜுடிஷியரியிலையும் கொஞ்சம் கையில் போட்டுக்கிட்டு, ஜுடிஷியர்னால் நீங்கள் நீதிபதிகள் நினைக்கக்கூடாது, வழக்கறிஞர்கள்னு வச்சுங்க, கையில் போட்டுக்கிட்டுனா சனாதன கேஸில் தூக்கி நேரம் உள்ள வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க வீக் ஆனதுனால இவர்களுடைய அடியாட்கள் இருக்காங்கல்ல, அங்கங்கே எல்லா அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பெருசாக தலையிட மாட்டாங்க, பயப்படுவாங்க, நம்மளை கை வச்சுருவாங்க அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கனால அண்ணாமலையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அமைச்சராக கொண்டு வருவாங்க. அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் பார்க்குறீங்க, மத்திய அமைச்சர் ஆக்கிடுவாங்கண்ணா? இல்லை, ஆமாம், டமி பீஸ் ஆக்கி டெல்லிக்கு தூக்கிடுவாங்க. வாரம் வந்துட்டு போய் அரசியல் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு மாநில தலைவர் போடுறேன். இல்லை, அண்ணாமலையை மாநில தலைவரை வச்சா கட்சி 3 நாளாக உடஞ்சிடும். ராகவன் தலைமையில் ஒன்று, பிஜேபி ரான்னு ஒன்று, பிஜேபி எஸ்ன்னு ஒன்று, டீன்னு ஒன்று, பிஜேபி ஏன்னு ஒன்று, ஏபிசிடின்னு வரிசையாயிடும்.
அப்புறம் வந்து கத்தி குத்துகள்லாம் வந்து கமலாலயத்தில் நடக்கும். கமலாலயமே டீனர்லேயும் 3 பிரான்ச் ஆயிரும். ஆமாம் ஆயிரும். சிவாஜி வீட்டுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு. சிவாஜி இப்போ நீங்கள் எந்த இது குரூப்பு கேட்டுதான் அது டி ராஜ் திரு இந்தி பிரச்சார சபை பக்கத்தில் இருக்கு. அண்ணாமலை ஐயோ அந்த குரூப்புக்கு நான் போலங்க, நான் தமிழ் அது அடுத்த தெருவில் இருக்குங்க அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டுருவாங்க. அங்கே கொஞ்சம் தமிழ் இலக்கியமா பேசுவாங்க. அங்கே போங்க, லேடிஸாக நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா தமிழிசை ஆஃபீஸு, 4வது பில்டிங் ரைட்டு திரும்பினீங்கன்னா இவன் ஆஃபீஸ் இருக்கும், ராகவன் ஆஃபீஸ் இருக்கும். பெண்கள் ஐயோ நான் அங்கே போலங்க சரி சரி அப்படின்ற மாதிரி நேரில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வீடியோ இப்போ கருணாகராஜன் தமிழிசை டீம்ல இருப்பாரா அண்ணாமலை டீம்ல இருப்பாரா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இது மாதிரி மேகலை மாலை போடும் பாருங்க, இப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு செந்திலுக்கு மாலை போடும்ல, கடைசி இதுவே உனக்கு மாலை போலடா ஜோக்ல கவுண்ட் அப்படி செந்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கருணாகராஜெல்லாம் கடைசி நேரத்தில் ஜம்ப் அடிச்சிருவாங்க. யார் இருக்காங்க அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, டக்குன்னு யாருக்கு மாலை போடுறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. கடைசி நேரத்தில் அதிகாரம் இருக்கிற இடத்துல போட்டு. ஸோ அவர் அண்ணாமலை டெல்லிக்கு போகிறது தான் அவருக்கு சேஃபு, கட்சிக்கு சேஃபு தமிழ்நாட்டில். நான் இந்த கோடி மீடியா எப்படி உருவாச்சுன்றது சொல்ல மறந்துட்டேனே. இதில் என்ன அப்படின்னா, இவங்க வந்து வடிவேல் காமெடி மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, முதலாளிகள் பல பேர் மேலே கேஸ் இருக்குது, பெரிய பெரிய பத்திரிகை முதலாளி மேலே கேஸ் இருக்குது, குடும்ப தாவா இருக்குது, சொத்து தாவா இருக்குது. இதெல்லாம் வச்சு அவங்கள மிரட்டி என்ன பண்ணேன்னா, உனக்கு விளம்பரம் தரேன், வருஷத்துக்கு எத்தனை கோடி வாங்குவ, அரசு விளம்பரம் 1 கோடி வாங்குவியா, 5 கோடிக்கு தரேன், நீ வந்து கோடி மீடியா மாதிரி நியூஸை போடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மெயினாக அந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்றவனுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதையை நீ உடைச்சிருன்ற. அப்போ எப்படி உடைக்கிறது அப்படின்னா, நீ மேலே ஓனருக்கு காசை கொடுத்துட்டு ரிப்போர்ட்டரை அசிங்கமாக பேசு. அப்போ இப்போ இதுதான் மெயினான நீங்கள் கவனிக்க வேண்டியது. அண்ணாமலை அவர்கள் எல்லா தமிழ் சேனல் எல்லாத்தையும் கேட்பான், எவன் எந்த சேனல்னு கேட்பான், எதுக்கு கேட்குறான் அவன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எந்த சேனல் சொன்னோடனே அவங்க ஓனருக்கு ஃபோன் அடிச்சிடுவான் அடுத்த செகண்ட், என்னங்க உங்கள் ஆள் பிடிக்குன்னா ஓனர் பாப்பா நமக்கு 5 கோடிக்கு விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நம்ம வெடி இவன் வச்சிடும், அந்த பையனை தூக்கிட்டுருவாங்க. இப்படி வந்து திட்டமிட்டு பத்திரிகையாளர்கள் வேலை பார்க்குற செய்தியாளர்கள் அசிங்கப்படுத்துறது தான் இவனோட இவங்களோட டார்கெட். இவன் இல்லை, டெல்லியிலேருந்து இதோட டார்கெட் அதுதான். அப்போ என்ன பண்ணுவான்னா, கேள்விகள் கேட்க மாட்டாங்கல்ல. அப்போ கேள்விகள் கேட்காத போது அவனை போட்டு அடின்னு அடிக்கிறது, சின்ன பசங்களை போட்டு. கேட்பீங்களாங்க, நேற்று ஒன்று சொல்கிறது, காலையில் ஒன்று சொல்கிறது, மத்தியானம் போய் இவன் கேட்க முடியும், சார் காலையில் நேற்று இப்படி சொன்னீங்களேன்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸ் ஃபோனை போட்டுருவான். ஃபோனை போட்டு என்னங்க உங்கள் ஆள் இப்படி கேள்வி கேட்குறாரு. அப்படிதான் பாலிமர் டிவி ரிப்போர்ட்டர் ஒருத்தனை உனக்கு 5000 ரூபா அறிவாலயத்துலேருந்து கிரெடிட் தம்பி, ஆமாம் அப்படின்னா அவன் பயப்படுறான், சின்ன பையன், அந்த பையனை போட்டு அவமானப்படுத்துறது, எல்லா பத்திரிகையும் அவமானப்படுத்துறது. ஏன்னா இதனால தான் இவனுக்கு கூட்டம் வருது. அப்போ என்னன்னா, சில மனநலம் பாதிக்கப்பட்ட சொறி நாய்கள் இருக்கும் மக்கள் மத்தியில். அதுகள் என்ன பண்ணணும்னா, எவன் சைக்கோக்கள் அதெல்லாம் எவன் உச்சாணி கொம்புல இருக்கானோ, இப்போ நீங்கள் யூடியூப்பில் நிறையா பேர் பார்ப்பாங்க, அந்த நடிகையை கற்பழித்து விட்டாங்க, அவன் இவளோட ஓடிட்டா அவளோட ஓடிட்டான்னா ரொம்ப ஆர்வமாக 5 லட்சம் பேர் பார்ப்பான். இவனை அடிச்சுட்டாங்க, பத்திரிக்கையாளனை அவமானப்படுத்திட்டாங்கன்னா நிறையா பேர் பார்ப்பான். இந்த இந்த நடிகர் வந்து இந்த நடிகையை வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பான். இந்த கும்பல் என்ன பண்ணுறான், ரசிக்கிறாங்க. பத்திரிக்கையாளர்னா கெத்தா சுத்திட்டு இருந்தீங்க, அண்ணாமலை வந்து அவங்களெல்லாம் தவிடுபடி ஆக்குறாருன்னா இது காரணம் மேலே காசை கொடுத்துட்டான், ஓனர்களை கரெக்ட் பண்ணிட்டான். கரெக்ட் பண்ணிட்டு பத்திரிகையில் போய் கேள்வி கேட்க போகிறோன்னு அசிங்கப்படுத்துறது. அப்போ 2 டைம் அசிங்கப்படுத்தும் போது 3ஆவது டைம் ஓனர் வேலையை விட்டு தூக்கிடுவான்றது பயம் மீதி 8 பேருக்கு வரும்போது அமைதியாகிடுவாங்க. இவன் என்ன போய் அந்த நாய் சொன்னாலும் மைக்கை போட்டு எடுத்து என்ன கொடுத்துருவான், அவனும் போட்டுருவான் மீடியாக்கார ஓனரும். ஏன்னா அவனுக்கு விளம்பரம் வருது, எல்லாம் வருது. இதுதான் இவர்களோட செட்டப். அந்த செட்டப்பில் இறக்கப்பட்ட ஆள் தான் அண்ணாமலை. அதனால எல்லா இதுலேயும் திமிரா பேசுறது, தாட்டியமாக பேசுறது, வேணுன்னே பண்ணுறது. அது வந்து சும்மா இதாக பண்ணுறது இல்லை, பிளான் பண்ணி பண்ணுறது. என்னண்ணே குரங்கு மாதிரி தவிர சொல்லிக்கிட்டே போய் ஆமா சாப்பிட்டீங்களா குரங்கு மாதிரி அப்படின்றது என்ன ஆகுதுன்னா, பொது வெளியில அவன் கேமரா முன்னாடி அவனை அசிங்கப்படுத்துறது. அசிங்கப்படுத்தும் போது மித்த மக்கள் பார்ப்பான்ல, என்னடா பத்திரிகையாளர்னால அப்படி இப்படி எவனையும் மடக்கிட்டே கேட்கறேன்னு அண்ணாமலை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடியல இவங்களால பார்த்தியா, ஏன்னா அண்ணாமலை நேர்மையானவன் அப்படி நினச்சிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அவன் எப்படின்னா, அவன் ஒரு தெல்லவாரி ஆள், தெல்லவாரி பையன். அவன் வந்து அவன் ஓனர் வந்து ஓனருக்கு காசு கொடுத்துட்டு இவன் எதிர்த்து கேட்க முடியாதுல்ல. நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து மத்தியில் ஆட்சி போயிடுச்சுன்னா 4 பசங்க கிழிச்சு தொங்க விட்டு அவனை இந்த ஏரியாவில் இல்லாமல் ஓட விட்டுருவாங்க. மத்தியில் ஆட்சியில் இல்லை, ஓனருக்கு காசு கொடுக்கல, விளம்பரம் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க, வேறு கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தது அப்படின்னா ஒரே ப்ரெஸ் மீட்டில் இவன் ஊரை விட்டே ஓடிடுவான்.
இல்ல சாதாரண ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டதுக்கே பதில் சொல்ல முடியாது அவரால். சொல்ல முடியாதுங்க. ஆனா கேள்வி கேட்க முடியாம பண்ணி வச்சிருவாங்க. செட்டப் பண்ணி ஓனர் காசை கொடுத்துட்டு நீ எந்த பத்திரிக்கைன்னு கேட்பாங்க. அப்ப அவன் சொல்லிதானே ஆகணும். சன்ல ஒன்றும் செய்ய முடியாது, கலைஞர்னா ஒன்றும் செய்ய முடியாது, இதுனா ஒன்றும் செய்ய முடியாது. சில ஓனர் காசு வாங்கியிருக்க ஓனர் இந்த பத்திரிக்கை அப்படி டிவி அப்படின்னு உடனே ஃபோன் பறந்துடும். அவன் கூப்பிட்டு அவன் அசைன்மெண்ட் ஓனர் பேச மாட்டான், அசைன்மெண்ட் எடிட்டர் கூப்பிட்டு சொன்னேன், ஏன் அப்போ எந்த பஞ்சாயத்து பண்ணுற ஐயோ அதுதான் என் தொழில். ஒருத்தனை கேள்வி கேட்கறத அனுப்பிட்டு நீ ஏன்டா கேள்வி கேமராமேன் மட்டும் போதுமே. ஆமா ஏன்டா கேள்வி கேட்டேன்னு வேற அங்கே ஒருத்தன் கேட்பான் காசை வாங்கிட்டு. ஸோ இந்த செட்டப் தான் இப்போ வந்து என்னன்னா மத்தியில் மாறி இருந்தது அப்படின்னா 2 நாளில் அண்ணாமலையை 3 ப்ரெஸ் மீட்டில் ஓட விட்டுருவாங்க. தெரிச்சு இந்த பக்கமே வரமாட்டான், தமிழ்நாட்டு பக்கமே வராமல் ஓட விட்டுருவாங்க. ஆனால் மேலே காசை கொடுத்து இவங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏன் அண்ணாமலை அவன் பேசுகிறோன்னா அவன் வந்து பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்தியவன், பத்திரிகையாளர்களை திட்டம் போட்டு அசிங்கப்படுத்தினவன். அதனால் அவன் பேசுகிறதுல தப்பு இல்லை. இந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம பேசலாம், வேறு சப்ஜெக்டில் அவர் வெறும் பேசலாம். பத்திரிகையாளர்கள் மேலே திட்டம் போட்டு பத்திரிகை ஓனரை கரெக்ட் பண்ணி அவனுக்கெல்லாம் காசை கொடுத்துட்டு கேள்வி கேட்க போகிற செய்தியாளர்களை மிரட்டுறதும் கேள்வி கேட்க விடாமல் செஞ்சு பொதுமக்கள்கிட்ட பில்டப் காட்டுறது. வடிவேல் சொல்லுவால, நீங்கள் ஏட்டையா நான் இங்கே ஸ்டேஷனில் வச்சாடுறா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை ஏட்டையா நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா தான் அங்கே அடித்தா தான் நான் வந்து ரவுடியாக ஃபார்ம் ஆக முடியுன்ற மாதிரியான ஆள் தான் அண்ணாமலை. இவன் என்ன பண்ணான்னா ஓனர் காசு கொடுத்து ஆளை வரவே நான் பப்ளிக் மத்தியில் 10 மைக் மத்தியில் 10 யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆளை நான் அசிங்கப்படுத்தணும். அதுக்கு உனக்கு எவ்வளோ வேணும்? மானங்கட்ட பல ஓனர்கள் காசையை வாங்கிட்டு அந்த பத்திரிகை இதை வச்சும் பத்திரிகை சுதந்திரத்தை வச்சும் பத்திரிகையாளனை வச்சு தான் இவன் சம்பாரிச்சு இவன் பொழப்பே ஓட்டிகிட்டு இருக்கான். பல ஓனர் அவன் அடிப்படை இந்த இது கூட இல்லாமல் அவன் இப்போ இதையே வச்சு ப்ராஸ்டியூஷன் பண்ணுற மாதிரி இது. அவன் ஆஃபீஸில் ஒருத்தனை சம்பளம் கொடுத்து அவனை போய் கேள்வி கேட்க விட்டு அவன் ஆளையே இவனே அசிங்கப்படுத்துறான்னா அவன் என்ன தொழில் பண்ணுற நீ அப்படின்னு தானே கேட்கணும். இப்படி பண்ணவன் தான் அண்ணாமலை. அண்ணாமலை மட்டும் மேலே ஆட்சி போச்சு அவனுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா 4 ப்ரெஸ் மீட்டில் அவனை ஓட விட்டுருவாங்க. இனி மாநில தலைவர் அண்ணாமலையை பற்றி நம்ம மரியாதையாக பேசுவோம். ஏன்னா அவர் கட்சி தலைவர் இல்லை, பத்திரிகை மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இனிமேனாலும் திருந்தணும். திருந்தணும்னு இல்லை, இந்த முறையை கையில் எடுத்து கட்சியை வளர்த்துடலான்னு நினைச்சேன்னா ஒரே நாளில் உன்னைய ஓட விட்டுருவோம். நீ வர்றியா? யார்கிட்ட வந்து உட்கார்ற? ஏதாவது ஒரு பத்திரிகை நீ யாருன்னு சொல்லு, நீயே சொல்லு. தமிழ்நாடு வரலாறு உட்காரியா? 1/2 மணி நேரம் உட்காருவோமா? வர்றியா? நீ பாஜக வரலாறு குறித்தே பேசுனாவா? உன் வரலாறு குறித்து பேசுவோம். பத்திரிகாரன்னு உனக்கு யாருன்னு தெரியுமா? அப்ப அறிஞர் அண்ணாவை கையில மைக்கு எடுத்துட்டு பாவப்பட்ட ஜீவன்கள் நான் ஏதாவது கேள்வி கேட்டா வேலையை விட்டு தூக்கிடுவான்ற பத்திரிகையாளர் நினைச்சிட்டு அவனை மிரட்டி ஒட்டுமொத்த பத்திரிகையாளனை நீ அசிங்கப்படுத்துறியா? வர்றியா? நீ யாரு கூட வந்து உட்கார்ற? இதெல்லாம் பிளான் பண்ணி நடந்து உட்கார்றியா? நீ உட்காருவோம். அப்ப இது எல்லாமே அப்ப அவர் வந்து தப்பா வரலாறு பேசுனதெல்லாம் அவர் டங் ஸ்லிப்ல இல்ல, திட்டமிட்டே சொன்னதுனா திட்டமிட்டு. இப்ப அண்ணாவையும் முத்துராமலிங்க பத்தி தப்பா சொல்றாங்க, அது வேற, அது அரசியல். அதெல்லாம் திட்டம் போட்டு பண்றதா, அது அரசியல். அது வேற, என்ன அரசியல் பண்ணிட்டு போ. அதை பத்தி உனக்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கு திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாமக இருக்கு, மாமக என்னமோ வந்துட்டு போகுது. நீ வந்து பத்திரிகையாரனை தொட்ட அப்படின்னா அந்த பத்திரிகை வாயிலாக அந்த சக்தி வாயிலாவே உன்னைய தூக்கி எறிஞ்சிடும். நீ இருக்கவே மாட்ட அரசியல்லே. அதோட பாதி முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் மீதி தான் உனக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்த நீ வந்து தைரியமான ஆம்பளையா இருந்தா நீ உட்காரு. யார்கிட்ட உட்கார்ற? ஏன்ட்ட உட்காரு, சபீர்கிட்ட உட்காரு, மணிகிட்ட உட்காரு, பாண்டியன்ட்ட உட்காரு, யார்கிட்ட வேணாலும் உட்காரு. இன்னி வேற யாராவது நீ மூத்த பத்திரிக்கைன்னா உட்காரன்னா நீ யார்ட்டன்னு சொல்லு, 10 பேர் லிஸ்ட்டு தரோம். நீ யார்கிட்ட உட்கார? நீ எதை பற்றி பேசலாம்? எந்த சப்ஜெக்ட்னாலும் ஓகே, நீ வா பேசுவோம். அவர் இஸ்ரேல் சப்ஜெக்ட்ல கொஞ்சம் அதெல்லாம் எதுங்க பேசுறேன்? அவன் சப்ஜெக்ட பேசினாலே ஓடி போயிடுவாங்க. அவன் கட்சி பற்றி இஸ்ரேலை பற்றி அவன்கிட்ட எங்க போய் பேசுறீங்க? போல இவன் வந்தவாரம் இவன் எங்கேருந்து வந்தான், இவனோட கட்சி தலைவர் என்ன பண்ணா, அதை பற்றி பேசுவோம். இவனோட தலைமையை பற்றி பேசுவோம், உனையை பற்றி பேசுவோம். வா உட்காருவோம். நீ என்னென்ன சொன்ன, என்னென்ன மாற்றி சொல்லியிருக்க, முந்தா நாள் என்ன சொன்ன, எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்ன, இப்போ என்ன சொன்ன, என்ன சொல்ல போற, வா உட்காந்து பேசுவோம். திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியல் சொல்லிட்டு வீட்டு உட்காந்து சொத்து பத்திரத்தை கொண்டு கொடுத்து டுபாக்கூர், நீ அது எல்லாமே அவங்க டாமினேஷன் பண்ணது.
அதுதான் நாமினேஷன் தேர்தல் இதில் வச்சுக்கிட்டு 4 டுபாக்கூர் நாய்களை வச்சுக்கிட்டு அவனை வச்சு இது பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் பேரில் வேஸ்ட்டு. சரி, இப்போ அண்ணாமலை மாநில தலைவர் அண்ணாமலை பற்றி பேசுவோம். மரியாதையாக பேசணும். அவர் வந்து இப்போ மத்திய அமைச்சராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மத்திய அமைச்சரா இல்லை எல்முருகன் மாதிரி இணை அமைச்சரா? எல்முருகன் இணை அமைச்சர்னா பாகிஸ்தான் இந்திய அரசியல் தானே மத்திய அமைச்சர் தானே. மத்திய அமைச்சரே கொடுத்துருவாங்க. இணை அமைச்சர் இல்லைன்னா ஏதாவது மோடிக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுன்றதுனால வேற ஏதாவது கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இங்கே அக்காவே காலி பண்ணி விட்டுருக்கு. ஓட என்ன அநியாயங்க. வார் ரூம்னு ஒன்று வச்சுக்கிட்டு கட்சிக்காரனை அவமானப்படுத்தி நீண்ட காலம் அவங்க கட்சிக்குள்ளே வைப்போம். அவங்கள பூரா ஓட விட்டு பொம்பளைகளை வச்சு ஃபோன் பண்ண விட்டு வீடியோ எடுத்து எவ்வளோ பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் அநாகரிகம். இல்லை, அவர் பண்ணதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க தான். இருந்தாலும் தப்பு இல்லை, முறை தப்பு இல்லை. தமிழிசையை பார்த்து பரட்டன்றது இதுன்றது அசிங்கமாக போய் நீ அரசியல் ரீதியாக தமிழிசையை விமர்சிக்கிறது தப்பே கிடையாது. தெருவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா தெருவுக்கு தான் வந்துச்சு, கவர்னரை விட்டுட்டு. அது வேற, அது அரசியல் ரீதியான விமர்சனம். தனிப்பட்ட பரட்டை அவங்க மண்டையை பாரு, மூஞ்சியை பாரு. தமிழிசை அவர்கள் ஒரு 1/2 மணி நேரமா தெளிந்த நீரோட மாதிரி நல்ல தமிழ்ல பேச முடியும். ஆமா, அண்ணாமலை அரசியலை தவிர்த்துட்டே ஒரு இலக்கியமாவோ அண்ணாமலையால பேச முடியுமா? ஸோ வந்து ஒரு மருத்துவர் தமிழிசை நினைச்சா டப்புன்னு ஒரு சிரிஞ்சி 5 ரூபாய்க்கு வாங்கி ஒரு மருந்தை 15 ரூபாய்க்கு வாங்கி ஒரு உயிரை காப்பாற்ற முடியும், ஊசியை போட முடியும். அண்ணாமலையால் முடியுமா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படிலாம் பல இதெல்லாம் சிஆர்பிசி ஐபிசி நிறைய புத்தகங்கள் சட்டங்கள் அவர் ஆட்சியில் இருக்கும் பல பேருமே கேஸ் உட்காருவோன்றல. நீங்கள் திருப்பி நான் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலையை பற்றி பேசிக்கும்போது திருப்பி நீங்கள் பழைய டுபாக்கூர் அண்ணாமலைக்கு போகக்கூடாது. ஸோ வந்து அண்ணாமலையோட நிலை இதுதான். அதனால அண்ணாமலையோட வீழ்ச்சி துவங்கி விட்டது. எப்படி வளர்ச்சின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. இது வந்து அண்ணாமலை வளர்ந்தது வந்து ஒருத்தனுக்கு கட்டி வாழ்ந்த மாதிரி தான். அது வளர்ச்சிகள் வீக்கம். அந்த வீக்கம் வத்துறதுக்கு ஊசி போட்டேன்னா சப்புன்னு வத்தி போயிடும். அந்த வீக்கத்தை வச்சுறதுக்கு ஊசி போட்டுருவாங்க 2 நாள்ல. இப்போ 3 ஒரே கத்தியில் 3 ஒரே ஆயிடுச்சா. முன்னாள் தலைவர் முருகனை டம்மி பண்ணி தூக்குனாங்க மேலே. அப்புறம் 2வது தலைவர் வந்து தமிழிசையை தூக்கின மேலே தூக்குனாங்க, திருப்பி இங்கே போட்டாங்க. இப்போ அண்ணாமலையும் தூக்க போகிறாங்க. இப்போ வந்து ஒரு தலைவரை நியமித்தாலும் அந்த தலைவர் மாநில தலைவரோட கட்டுப்பாட்டில் தான் இவங்க பூராமே இருக்கணும். மத்திய அமைச்சராக இருந்தாலும் கட்சின்னு வந்துட்டா கட்சி தலைவர் தான். இப்போ 4வது கத்தியை இறக்குறாங்க உரையில். இப்போ அந்த 4 கத்தியும் எப்படி நாரப்போ போகுது இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அவர் இங்கே போயிட்டாருன்னா தமிழிசை அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழிசை அவர்களுக்கு மந்திரி பதவி மாதிரி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஆளுநர் ரேஞ்சுக்கு இருந்துட்டாங்க. அடுத்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் மாதிரி இது கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழிசைக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் கொண்டு போய் எங்கே எம்பி ஆக்குவாங்கன்றது தான் பிரச்சனை. மத்திய பிரதேசில் ஆக்க போகிறாங்களா? அண்ணாமலையே கர்நாடகாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழிசையை கொண்டு போய் தெலுங்கானாவில் ஆக்கலான்னா அங்கே எம்எல்ஏவே இல்லை, எங்கே போய் ஆக்க போகிறாங்கன்றது நம்ம பொறுத்து. பஞ்சாப் வழியிலும் போக முடியாதா? பஞ்சாபுக்குள்ளே ஏர்போர்ட்டுக்கு போனவன் நிலமை என்னாச்சு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் போய் அந்த பக்கம்லாம் போகவே மாட்டாங்க. பஞ்சாப் சண்டிகர்னாலே நீ போக மாட்டாங்க. பஞ்சாப் அந்த பக்கமே போக மாட்டாங்க. அதனால தமிழ்நாட்டில் கூட அந்த அளவுக்கு வீரியமாக இருக்க மாட்டாங்க, அரசியல் ரீதியாக தான் பேசுவாங்க. அங்கெல்லாம் வேற மாதிரி முடிச்சிடுவாங்க, ஆளை முடிச்சிடுவாங்க. பேசிட்டு திருப்பி அந்த பக்கம் போக முடியாது, எங்கே போய் வாழ முடியாது தலைமுறை. இப்போ அந்த பெண்ணுக்கு அந்த பஞ்சாப் மக்கள்கிட்ட எவ்வளோ ஆதரவு பார்த்தீங்களா? இந்திய மக்கள் முழுவதுமே ஆதரிச்சிருக்காங்க. குருத்துவாரக்கெல்லாம் சேர்ந்து கங்கனா ரணவத்து மேல கண்டனம் போட்டிருக்காங்க. ஆமா. ஆனா அந்த அறைந்த பெண்ணின் மீது கண்டனம் தெரிவித்த ஒரே அமைப்பு இந்தியாவில் யாரு தெரியுமா? தேசிய மகளிர் ஆணையம். அது எப்படி ஒரு பெண்ணை நீங்க அறையலாம்? அரைஞ்சவன் பண்ணுது, அடி வாங்கினவன் பண்ணுதானே. என்ன மகளிர் ஆணையம் எங்க மயிரப்படுங்க? மணிப்பூர் பெண்கள் நிர்வாணமா போனப்போ உனக்கு தெரியல எங்க இருந்த ஒரு நடிகை அடைஞ்சிட்டாங்கன்னு வரைய. இப்போ ஏழை பெண்கள், நடுத்தர வர்க்க பெண்கள், பாவப்பட்ட பெண்களை போட்டு நிர்வாணமாகி தீய வச்சு கொடுத்துனீங்களா? அப்ப எங்கடி போனீங்க நீங்கன்ற ஒரு கேள்வி வரும்ல. இல்ல, இதுக்கு முன்னாடி குஷ்புகாவனி குரல் கொடுத்தாங்க. நடிகைகளுக்காக குரல், தேசிய மகளிர் ஆணையம் குஷ்புகாண்டி குரல் கொடுத்தாங்க. இந்த நடிகைகளுக்காக மட்டும்தான் குரல் கொடுக்குமே தவிர மனிதர்களுக்காக கொடுக்காது. ஒரு கேடு கட்ட அமைப்பு தான் வந்து அந்த மகளிர் ஆணையம். நம்ம நாட்டு வீராங்கனைகளுக்காண்டிலாம் குரல் கொடுக்க மாட்டாங்க, ரெஸ்லிங் வீராங்கனைகள் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நடிகைகள் அரைஞ்சு விட்டாங்க. கங்கனா ரனாவத் வந்து இந்த மாதிரி நடிகைகளுக்கு பாதுகாப்பு, நடிகைகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. அடுத்து பிரியங்கா சோப்ராக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தா உடனே முதல்ல கண்டனம். உடனே அந்த மாதிரி அந்த மாதிரியான அமைப்பாக அது போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் தமிழ்நாடு பாஜகவிலிருந்து அண்ணாமலை டெல்லிக்கு செல்கிறாருங்கிற செய்தியை பரவலாக சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில் பத்திரிகைகள்லாம் சேர்ந்து எப்படி அவரை வளர்த்தது,
பத்திரிகையாளர்களை எப்படி அவர் மிரட்டினார், எப்படி ஒரு உருவாக்கப்பட்ட பிம்பமாக அவர் இருந்தார். என்னங்க டெல்லியில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டைம்ஸ் நவ்வில் அண்ணாமலை அரைவிடு டெல்லின்னா அப்போ எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எத்தனை 100 கோடிகளை அள்ளி வச்சுருப்பாங்க. ஏன்னா விளம்பரம் தர்றான்னு இவனே ஒரு பொருளங்கா பையன், தமிழ்நாட்டிலே யாருன்னு தெரியாது. இவர் டெல்லி அரைவிங் டெல்லி, இவர்னா பெரிய சர்தார் வல்லபாய் பட்டேல், இவர் 40 வருஷம் அரசியலில் கிழிச்சு விட்டார். இவர் வந்தவொடனே இவர் அரைவாயிட்டாருன்னு சொல்லி போடுறாங்க. எவ்வளோ கேவலம் பாருங்க. காசுக்காக அந்த நாய்ங்க பிஏ மட்டும்தான். இவர் எம்பி கூட ஆகலை. யாரு ஒன்றுமே இல்லாத ஒருத்தரை தூக்குறாங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க, எவ்வளோ காசு புழங்கிருக்கும் பாருங்க. மேலேருந்தே கொடுத்து சொல்லியிருப்பாங்க, இந்தந்த ஸ்டேட்டில் நம்ம வளரணும், அதனால் தமிழ்நாடு கேரளா தலைவர்களை நீங்கள் அடிக்கடி பேட்டியாக போடுங்க, அவர்களை பில்டப் பூஸ்டப் கொடுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன பில்டப் கொடுத்தாங்கன்றீங்க கோடி மீடியா டெல்லியிலேருந்து. அண்ணாமலை எத்தனை வாக்கில் ஜெயிக்க போகிறார், அண்ணாமலை பெட்டியை உடைக்கிறது தான் தமிழக மக்களே ஆவரா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதோட டவுன்ல போனோடனே அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி இல்ல பள்ளிப்பாளையத்துக்காரன் கவுண்டபாளையத்தை கரெக்டாக சொல்ல போறான், திமுக ஜெயிக்குங்க, அவர் 3ஆவது 2வது வருவாங்க. டெல்லியில உட்காந்து கோடி மீடியா கத்துருக்கு பாருங்க, வாங்கின காசுக்கு நாயை விட கேவலமா குலைச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில உண்மை நிலைமை தெரிஞ்சவொடனே அப்படியே ஒதுங்கி போயிட்டாங்க. இது என்னன்னா உண்மையிலே பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், ஆமா, அவரை பத்தி யாரும் பேசல, இதை பத்தி பேசல, தமிழிசை சவுந்தரராஜன் நிக்கிறாங்க, அவங்கள பத்தி பேசல. இவனை பத்தி பேசினா இப்ப காசு கொடு, அந்த அளவுக்கு மேலிடத்துல இருந்து எவனை தூக்கி விடணும்னு சொல்லி பர்டிகுலரா மார்க் பண்ணியே காசு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இன்னி கொள்ளையடித்தெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா கூட்டணி ஆட்சியில் பிடிச்சிருவாங்க. அதனால இனி காசு புழக்கமும் குறையும், இவங்களுடைய இதுவும் குறையும். இப்போ என்ன பண்ணுவான்னா, கடுப்பில் இருக்க பத்திரிக்காரன் இருக்கான்ல, பசங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், இவன் என்னைக்காவது பதவி இழந்தானா இவனை அழிச்சு கட்டணும்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க அண்ணாமலையை தோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க, எங்கெங்கே காசு வாங்கினா, யார் யார் இவனுக்கு காசு கொடுக்குறா, எங்கே போனால், இவனுக்கு பேக்கப் யார், இவனுக்கு வாடகை கொடுக்குற யார், இவனுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்த யார், டீட்டெயிலாக இறங்கி தோண்ட ஆரம்பித்தாங்கன்னா அசிங்கப்படுத்திடுவாங்கன்னு தெரிஞ்சு தான் மேலே தூக்கிடுவாங்க டப்புன்னு. இங்கே வச்சிருக்க மாட்டாங்க, மத்திய அமைச்சர் ஆக்கிடுவாங்க. அப்போ மத்திய அமைச்சர்னா ஒரு லிமிட்டாக தான் நீங்கள் கட்டையை கொடுக்க முடியும், ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரை ஒரு மரியாதையாக ஒரு லிமிட்டாக தான் பேச முடியுன்றதுனால அந்த பதவியை கொடுத்து மேலே தூக்கி அப்படியே போயிடுவாங்க. சரி, இனியாவது கேடி ராகவன், ஹெச் ராஜா போன்ற பாஜகவை உருவாக்கியவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? பாஜக எங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் உண்மையான இந்துத்துவாங்கிறது சொல்லலாம். ஹெச் ராஜா எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே தீவிரமாக இருக்காரு. உண்மையான இந்துத்துவா வெறி கொண்டவர்கள் அவர்கள் தானே. இவங்களுக்கு இந்துத்துவானா என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க ஆப்பை வைக்க தான் செய்வாங்க. ஏன்னா கட்சியை வளர்த்து இது பண்ணி தானி தொழுத்து கோலம் போட்டு இப்போ பூசணி பூ வச்சுலாம் கட்சியை வச்சுருந்த காலத்து போய் ரவுடியை பிட் பாக்கெட்டு தாலியாக இருக்கிறவனே கூப்பிட்டு பதவிகளை கொடுத்து அவனை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி எல்லாத்தையும் மிரட்டி, இடியை வச்சு மிரட்டி அவன்கிட்ட காசு வாங்கின அவங்கள வந்து விரட்டாமல் எப்படி இருப்பாங்க? அவங்கள இதையே சிதைச்சி விட்டாங்க. இனி அவங்க வர முடியுமா உள்ளுக்குள்ள? எஸ்வி சேகர் எல்லாம் வந்துட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்துடும். ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிச்சுன்னா, ஆட்சியை தான் நீ கைப்பற்றிட்ட, கட்சியை நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு பேக்கரி காமெடி மாதிரி, ஆட்சியை நீ வச்சுக்கோ, கட்சியை நாங்கள் வச்சுக்கிறோம், இனி நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி திருப்பி இவர்களை பூரா உள்ள விட்டுரும். கேசவநாயகம் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு அவர்லாம் இன்னும் இருக்காருல்ல, அவர்லாம் ஒன்றும் அவருக்கு ஒரு டேமேஜே கிடையாது. அவர்லாம் அமைதியாக இருந்தவர் அதே படிக்கடியில் உட்காந்துருக்காரு. அவர் திருப்பி அவருடைய செல்வாக்கு. அமர் பிரசாத் ரெட்டின்னு டெல்லி போயிடுவாரா அது தெரியல. அவங்களாம் அண்ணாமலையோட ஆதரவாளர் இருந்தால் கூட கூப்பிட்டு போயிடுவாங்க, அங்கே அவுட் ஹவுஸில் தங்க வச்சுருவாங்க. விட்டுட்டு போனால் ஆபத்து, இங்கே விட்டுட்டு போனால் ஆபத்து. ஏன்னா இங்குள்ள பாஜக லீடர்ஸ்க்கே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக அண்ணாமலைங்கிற பிம்பம் எப்படி உருவாக்கப்பட்டது, அது ஊடகங்களின் பங்கு என்ன, பாஜக எப்படி திட்டமிட்டு ஒரு இமேஜை உருவாக்குனாங்க, வளர்த்தாங்க, இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இது ஊடகங்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தியது, களத்தில் இருக்கும் செய்தியாளர்களுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்பட்டது என்பதெல்லாம் ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராகவும் இந்த தமிழ்நாட்டின் மீதும் மாநிலத்தின் மீதும் அக்கறை கொண்டவராகவும் இந்த விஷயத்தை எப்படி அணுகணுங்கிறத ரொம்ப விரிவாகவே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.